அனைவருக்கும் வணக்கம். பழைய திரைப்படங்கள், திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. பழைய திரைப்படங்கள் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டும் எடுக்கப்பட்டவை அல்ல. அப்படிப்பட்ட திரைப்படங்கள் ஒரு பாடசாலை, ஒரு குடும்பம், ஒரு கோயில் என்று சொல்லும் அளவிற்கு குடும்ப பாத்திரங்களை தாங்கி மக்களின் பேராதரவை பெற்றன. தலைமை பண்பு மிக்க படத்தயாரிப்பாளர்கள் லாப நோக்கத்தோடு மட்டும் இல்லாது அவர்களுடைய படங்கள் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்கின்றன, எந்த வகையில் மக்களை ஈர்க்கின்றன என்பதை துல்லியமாக அறிந்து படத்தினை தயாரித்தார்கள். கதைகளும் வலுவான அம்சங்கள் கொண்டதாக இருந்தன. தெரிவு செய்யப்பட்ட நடிகர் நடிகைகள், இசையமைப்பாளர்கள் மற்றும் திரைப்பட குழுவினர் அடங்கிய தொகுப்பே பழைய படங்களின் வெற்றிக்கு வித்திட்டது என்று சொல்லலாம். நடிகர் திலகம், சாவித்திரி, கே.ஆர். விஜயா, பத்மினி, சரோஜாதேவி போன்ற நடிகைகள் தங்களுடைய பங்களிப்பை அழகாகவே அளித்திருந்தார்கள். அவர்கள் நடிக்கவில்லை, அந்த படத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் என்றே சொல்லலாம். நடிகர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர். இவர் எந்த திரைப்படங்களிலும் மது அருந்துபவராகவோ அல்லது சிகரெட் பிடிப்பவராகவோ காட்சி படுத்தப்பட மாட்டார். ஆனால் கதையின் அம்சத்திற்காக மட்டும் குடிகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் நடிப்பார். ஆனால் படத்தின் இறுதி காட்சியில் அந்த வேடங்கள் எதற்காகத்தான் தேர்ந்தெடுத்து இறுதியில் மக்களுக்கு செய்திகளை சொல்கிறார் என்ற அளவுக்குத்தான் அவைகள் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டதாக இருந்தது. இசையமைப்பை பொறுத்தவரை கே.வி. மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஜி. ராமநாதன் போன்றவர்கள் அந்த காலகட்டத்தில் அருமையான இசையமைத்து பாடல்களை வழங்கியவர்கள். பின்னணி இசை பற்றி சொல்லவே வேண்டியில்லை. பின்னணி பாடகர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி.பி. சீனிவாஸ், சுசீலா இவர்களுடைய தொகுப்புகள் அடங்கிய பாடல்கள் அப்பொழுது வெற்றிகரமாக மக்களால் ரசிக்கப்பட்டது. எம்ஜிஆர் திரைப்படங்களில் பாடல்கள் மிகவும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டன. அந்த பாடல் ஆசிரியர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிகவும் துல்லியமாக ஆராய்ந்து அதனை சேர்க்கலாமா வேண்டாமா என்பதை அவர்களாகவே நிர்ணயித்து எழுதினார்கள். அப்படி எழுதினால் கூட அவைகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன மக்கள் திலகம் எம்ஜிஆரால். ஒவ்வொரு வரியும் எவ்வாறு இருக்க வேண்டும், மக்கள் மனதில் எப்படி பதிய வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக திகழ்ந்தார். பாசம் என்ற ஒரு திரைப்படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். அதில் திருடனாக அந்த படத்தில் நடிப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். கண்ணதாசன் அவரை பற்றி பாடல்களை எழுதும்போது அந்த வரிகள் மிகவும் அருமையாக இருக்கும். உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேலை அரசனாகப் போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன். இரக்கமற்றவர்கள்தான் திருடர்களாக இருப்பார்கள். ஆனால் அவரை நெஞ்சினில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன் என்று குறிப்பிடுவார் கண்ணதாசன். பொன் பொருளை கொள்ளை கொள்ள ஓடுவான், யாரும் அன்னை என்று சொல்லிவிட்டால் வாடுவான். தன் பொருளை அவர்க்கு தந்து போற்றுவான், நெடுஞ்சாலை வரை துணைக்கு வந்து வாழ்த்துவான் என்று அருமையான வரிகளை பயன்படுத்தி எழுதியிருப்பார். இந்த பாடல் மிகவும் எனக்கு மனம் கவர்ந்த பாடல். இந்த பதிவிற்கு பிறகு அந்த பாடலை பதிவிடுகிறேன். கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.